எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல மட்டன் பிரியாணி ஈஸியா குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வாய்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணியை குக்கரில் செய்கிறதுனால மட்டனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரைஸில் நல்லா இறங்கி நம்மளுக்கு டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். முதல்ல நல்லா கழுவிய 3/4 kg மட்டனை குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செய்து குக்கரை மூடிட்டு 5 விசில் வர்ற வரைக்கும் வேக விடலாம். மட்டன் வேகிற டைம்ல நம்ம பிரியாணிக்கான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்டார் அனைஸ், 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 பட்டை, எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்தாச்சு. 5 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்றேன். மட்டன் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பக்கமா வச்சுட்டு அடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணியை செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பிரியாணியில இந்த தண்ணியையும் சேர்க்க போறேன். அடுத்து குக்கரை சூடு பண்ணிட்டு 6 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 2 பெரிய சைஸ் நீளமான நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி இருக்கு. கூடவே 6 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, நாம ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிடி அளவு நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை மற்றும் புதினா இலை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்ச 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 1 கப் கெட்டி தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்க 1/2 டீஸ்பூன் பிரியாணி எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலா
ஆல்ரெடி 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்ச 1/2 kg பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் இருக்கும், அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 1/2 கிளாஸ் தண்ணியையும் சேர்த்து ஓவரால் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ நாம செஞ்சு வச்ச பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். அரிசி குழையாம சூப்பரா நல்லா வெந்திருக்கு. நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிரசன் வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பை.